ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர் மகாராஜுடைய 26வது ஸ்லோகம் ஹரிபாட் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ஏகதத்வ நாம திருடதரி மானா ஹரிசி கருணா ஏ ஈழ தூஜி ते नाम सोपेरे रामकृष्ण गोविन्द वाचेसि सद्गथा जपे आधि नामा परते तत्त्वनाहिरे अन्यथा वाया आनिकपन्था जाषि जानी ज्ञानदेवा मौन जपमालान्धरि द्रोणी श्रीहरि जपा साधा हरिमुखे मना புண்ணியாச்சி கனானா கோனகரி. மௌலி இந்த ஹரிபாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பகவன் நாமஸ்மரணம் அப்படின்றது எல்லாவற்றையும் விட சாரமானது. எசன்ஸ் அதிகம் சொல்கிறா. மற்ற எல்லா மார்க்கத்தோட இதோடைய சாரம் எல்லையற்றது, எல்லாவற்றையும் விட சாரமானது. அதாவது ஒரே ஒரு தத்துவத்தை திருடமாக தரித்துக்கொள் அப்படிங்கிற. ஒரே ஒரு தத்துவம் அப்படின்னா ஒரே ஒரு நாமத்தை திருடமாக நம்பிக்கையோடு தரித்துக்கொள். நீ அப்படி பண்ண அப்படின்னா உனக்கு ஹரியுடைய கருணை சேரும். ஒரே நாமம் எதை சொல்கிறா அப்படின்னா, ஹரியுடைய நாமாவே நிறைய இருக்குது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராம 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 விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. ஜெய் ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம கிருஷ்ண ஹரி. ஜெய் ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம கிருஷ்ண ஹரி. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. அந்த மாதிரி ஹரியுடைய நாமமே நிறைய இருக்குது. அதில் ஒரு தத்துவத்தை ஒரு நாமத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறா. இப்படியெல்லாம் ராகமாக பாடணும் கூட அவசியம் இல்லை. ராம 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 அப்படி சொல்லு. இல்லை ஹரி 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 ஏதோ ஒரு நாமத்தை உனக்கு எப்படி சுலபமாக இருக்குமோ, உனக்கு எப்படி வேணுமோ அதை திருடமாக சொல் அப்படிங்கிறா. அப்படி சொன்ன அப்படின்னா உனக்கு ஹரியுடைய கருணை சேரும். ராமகிருஷ்ண கோவிந்த அப்படின்ற அந்த நாமம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சுலபம், யார் வேணால் சொல்லலாம். ஆனால் பக்தனுக்கோ வாக்கினால் அவற்றை ஜபிப்பதற்கு தொண்டை தழுதடிக்கிறது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. அப்படியே தொண்டை இதாகிறது. நிறைய பேர் நீங்கள் கோயிலில் பாருங்களேன், பேசாமையே வருவான். அப்படி கூப்பிடணும், கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடணும். எந்த சுவாமிகிட்ட நீ போகிற, அம்மன் கோயில் போறியா, ஓம் சக்தி வாயால் கூப்பிடு. நீ வந்திருக்க நீ எப்படி நீ நம்ம மாத்தில் வரவால வாங்குன்னு சொல்கிற. நம்ம மாத்து யாரையாவது கூப்பிடணுன்னா வாயை திறந்து கூப்பிடுறோம் இல்லையா, அப்படி சொல்லணும். பகவானுடைய நாமா அவ்வளோ சுலபமாக எல்லார் வாயிலையும் வந்துடாது. பக்தியே இருக்கிறவனை கூட வாயை திறந்து சொல்கிறதுக்கு யோசிப்பான். ஒரு கோயிலில் கோவிந்தா கோவிந்தான்னு நீங்கள் திருப்பதியிலேயே பாருங்களேன், அவ்வளோ பேர் நிற்பா. ஆனால் யாராவது ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருப்பா. இல்லை மேக்ஸிமம் ஒரு 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 5 பேர் சொல்லுவாள். மற்றவெல்லாம் சொல்ல மாட்டா. வாங்கி கூட சொல்லாதவா நிறைய பேர் இருக்கா. யாராவது ஒருத்தர் அங்கே கோவிந்தான்னு சொன்னால் இங்கே வாங்கி கூட சொல்ல மாட்டான். காதால் கேட்டு திரும்ப கூட சொல்ல மாட்டான். வராது வாயில். அதுதான் கர்மான்றது. அதுதான் உன் வாயில் வரக்கூடாது. உனக்கு பக்தி இருக்கும், நீ பகவானை நீ நம்புவ, நீ போவ, கோயிலுக்கு போவ, நீ எல்லாமே பண்ணுவ. ஆனால் உன் வாயில் அவனோட நாம வரணும் இல்லையா. அதை தானே இங்கே மௌலி சொல்லின்னு இருக்கா. அப்போது அந்த கோவிந்த நாமம், அந்த ராமகிருஷ்ண நாமம் ரொம்ப சுலபம். ஆனால் நிறைய பேருக்கு அதில் தழுதழிக்கிறது. அவனோட தொண்டை அதை சொல்கிறதுக்கு தழுதழிக்கிறதான் அப்படின்னு சொல்கிறான். இந்த ராமகிருஷ்ண நாமம் எல்லாவித மார்க்கத்தை விட மிக சுலபம்.
அந்த வந்து எப்படி சொல்லணும், அதை பிரேமையோட பக்தியோட இந்த இடத்துல நிரப்பிக்கணும்னு சொல்கிறா. கண்டத்தில் நிரப்பி நீ சொல்ல ஆரம்பிக்கணும், இந்த தொண்டையில் நிறுத்திக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம எதாவது சாப்பிட்றோம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னா அப்படியே தொண்டையில் நிற்கிறது அப்படி சொல்லுவோம்ல. ஒரு பிரியாணி சாப்பிட்றோன்னா அந்த டேஸ்ட் அப்படியே நிற்கிறது அப்படின்வா. அது மாதிரி பகவானுடைய அந்த நாம இந்த இடத்துல தொண்டையில் நிற்கணும், எப்போ நினச்சாலும் வந்துடணும் அப்படின்னு மாவுலி வந்து இங்கே சொல்கிறா. மற்ற வழிகளை பற்றி சிந்தனையின்றி மிகுந்த பிரேமையினால் நாம பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற. மற்றதெல்லாம் நீ விட்டுடு, நல்லா நிறையா இருக்குப்பா. சஹஸ்ரநாமம் பண்ணலாம், டெய்லி பூஜை பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம், பகவத்கீதை இருக்குது, சுந்தரகாண்டம் இருக்குது, நிறைய கொடுத்துருக்கா. அதெல்லாம் படிக்கிறவா இல்லை, பேசிக் லெவல்லேருந்து அடுத்த லெவல் பிஹெச்டி லெவல், பாகவதம்ல பிஹெச்டி லெவல் வரைக்கும் போகும். அதெல்லாம் இப்போ படிக்கிறவாலாம் இருக்கா. உனக்கு வாயில் வரலையா, நீ சிரமப்படாதேப்பா. உனக்கு வாயில் வரலையா, நீ கஷ்டப்படாத, நீ மனசில் கவலைப்படாத. நீ வெறும் என் பேரை சொல்லேன், உனக்கு அதே பலனை நான் கொடுக்குறேன், நான் தயாராக நிற்கிறேனே அப்படின்னு இங்கே வந்து பாண்டரங்க நின்றுருக்கான். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? இதெல்லாம் படித்து தான் நீ என்னை இது பண்ணணுமா? நீ அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னே சொல்லலை. அது வரலன்னு கஷ்டப்பட, அது வரல, அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆஃபீஸ் போகிறோம், காலையிலேருந்து கட்ட சமையலை பண்ணிவிட்டு பசங்களை அனுப்பிட்டு ஹஸ்பண்டை அனுப்பிச்சிட்டு தானும் எதையோ கட்டிட்டு போகிறோம். நமக்கு எதுக்குமே டைம் கிடையாது. ஆனால் நீ பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்கிற நேரத்தில் ரொம்ப மனசில் நாமா சொல்லலாம். நீ சிக்னலில் வண்டியில் போறியா, சிக்னல் நிற்கும்போது நாமா சொல்லலாம். உனக்கு எந்தெந்த டைமில் கேப் இருக்கோ நீ சொல்லலாமேப்பா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறா. அதே மாதிரி ஸ்ரீஹரி நாமஸ்மரணத்தை தவிர வேறு தத்துவமே கிடையாது. அதுவே நீ இந்த சுலப வழியை விட்டுவிட்டு மற்ற மார்க்கத்தில் செல்லாதே அப்படிங்கிற. இது வந்து இந்த ஹரியோடைய ஸ்மரணம் இருக்க பற்றியா, அந்த தத்துவம் வந்து வேறு எதுலேயுமே கிடையாதான். எல்லாமே உனக்கு ஆதாரமே ஹரி தான், எல்லா மார்க்கத்துக்கும் ஆதாரம் ஹரி தான். அப்போ நீ அவனையே கூப்பிட்டுட, நீ ஏன் கஷ்டப்படுற? இவ்வளோ சுலபமான வழி, அதை விட்டுட்டு ஏன் நீ போகிற? நான் ஜபம் பண்ண போகிறேன், நல்ல கண்ணை முடிண்டு ஜபம் பண்ணுறோம், நமக்கு தெரியலையே, மைண்டில் என்னெல்லாமோ தாட் வருது, கண்ணை முடிண்டு தியானம் பண்ணுறோம், மெடிடேஷன். இந்த இடத்துல இந்த நெத்திக்கிட்ட எடுத்துன்னு வந்து வெய், உன் எண்ணங்கள் எல்லாம் வரவே கூடாது, இங்கே வந்து வெய் அப்படிங்கிறா. கஷ்டப்படுறோம், வரமாட்டேங்கிறதே. ஆனால் இதில் அப்படிலாம் சொல்லலையே. நீ சொல்லு, பகவான் நாமாவை நீ சொல்லு, ஆனால் பிரேமையோடு நீ சொல்லு, பக்தியோடு சொல்லு, நம்பிக்கையோட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஞானேஸ்வர் மகாராஜ் கடைசியில் என்ன சொல்கிறான்னா, மற்ற உலக விஷயங்களை மனதில் செலுத்தாமல் ஹிருதயத்தில் ஹரியை கருணையை எண்ணிக்கொண்டு பிரேமையுடன் கையில் ஜபமாலையை அணிந்து கொண்டு மௌனமாக நாம சங்கீர்த்தனம் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். நீ வேறு எந்த உலக இதுலேயும் வேண்டாமே, இந்த சீரியல் பார்க்குறிய, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சீரியல் பார்க்குற, என்ன கிடைக்கிறது, என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து ஒன்று பண்ணுறோன்னா நமக்கு பிரயோஜனம் வேணும். அதனால என்ன, யாரோ சம்பாதிக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுன்றது என்ன? என்டர்டைன்மெண்ட்டுன்றது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் என்டர்டைன்மெண்ட். யார் சண்டை போடுறா, இதில் யார் என்ன திருட்டுத்தனம் பண்ணுறா, இவளை யார் கொலை பண்ணுறா, இவ குழந்தைய யார் அழிக்கிறா, அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டா? எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம மூளையை கசக்கிக்கிறோம். அதனால் மாவுளி என்ன சொல்கிறான்னா, வேறு எதுலேயுமே தேவையில்லாத விஷயங்களை மனசை வந்து செலுத்தக்கூடாது. பிரயோஜனம் உள்ள விஷயத்தில் தான் நம்ம மனசை செலுத்த வேண்டும். ஹிருதயத்தில் ஹரியை வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, அது பிரேமையுடன் எண்ணிக்கொண்டிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எல்லாவித அருளையும் அவன் வந்து கொடுப்பான் அப்படின்னு மாவுளி சொல்கிறா. நாளைக்கு நம்ம 27வது ஹரிபாட் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.